இம்யூன் அப்படின்ற வார்த்தை இந்த நாட்கள்ல ரொம்ப பிரபலமா பயன்படுத்திக்கிற ஒரு காரியம். நம்ம டிவி நியூஸ் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கும்போது கூட உங்களுடைய இம்யூனிட்டி பவரை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இம்யூனிட்டி எதுக்கு நமக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாம் விசேஷமாக இந்த COVID-19 அப்படின்னா பலவிதமான ஜெர்ம்ஸ்ல நுண்கிருமிகளுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த இம்யூன் நமக்கு ரொம்ப தேவை அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ திஸ் வேர்ட் இம்யூன் இஸ் நாட் நியூ டு அஸ். ரொம்ப ஒருவேளை சம் 3-4 years பேக் எல்லாருக்கும் அந்த இம்யூனிட்டி பவர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஓகே. ஆனா இந்த நாட்கள்ல நமக்கு ரொம்ப ஒரு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையாகவே மாறிடுச்சு. சோ அதே வார்த்தையை வச்சுதான் இந்த நாட்கள்ல இந்த காலை வெளியில நம்ம தியானிக்க போறோம். மிஷன் இம்யூன் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். சோ இந்த மிஷன் இம்யூன் எதுக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இல்ல நம்ம ஆவிக்குரிய இல்ல பாவங்கள், ஒருவேளை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற இந்த பாவத்திற்கு விரோதமாக ஆக்ட் பண்ற ஒரு இம்யூன் சிஸ்டம் தான் இம்யூனிட்டி பவர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய தேவனுடைய வார்த்தை. சோ இந்த தேவனுடைய வார்த்தை இதை குறித்து இந்த காலையில இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம தியானிக்க போறோம். சோ எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய முதல் சில அதிகாரங்கள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பாக சோ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்த சில காரியங்கள். மியூட் ஆன். உங்களுடைய மியூட் நீங்க யாரும் ஆன் பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. சோ அதுக்கு முன்பாக நமது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை குறித்து சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். சோ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களெல்லாம் இழுத்துட்டு போயிட்டாங்க. 70 வருஷம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக அவங்க இருக்கிறாங்க. சோ அந்த காலகட்டத்துலதான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யறாங்க, அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு இந்த மக்கள் கிட்ட சொல்றாங்க. ஒரு தீர்க்கதரிசியாக அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இதே காலகட்டத்துலதான் எரேமியா என்ன பண்றாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் தேசத்துல இருந்து மக்களை சிறைப்பிடிச்சிட்டு போனாங்கல்ல, கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, அந்த இஸ்ரவேல் தேசத்திலேயே இருந்தாங்க. சோ அங்க வந்து எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு கிட்ட இருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு என்ன பண்றாங்க, போதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ 2 பேரும் அட் அ டைம் என்ன பண்றாங்க, 2 பக்கத்துல இஸ்ரவேல்ல எரேமியாவும் பாபிலோன் தேசத்துல இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ஆளுடைய பணியை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு தீர்க்கதரிசியாக அவங்க பணியை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா இந்த எசேக்கியேல் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவங்க ஒரு பிரீஸ்டாக அப்படி இல்லைன்னா ஒரு அவங்க வந்து ஒரு ஆசாரியனாக என்ன செஞ்சாங்க, அவங்க இருக்கிறத நம்ம 1 அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். சோ ஒரு பிரீஸ்டாக இருந்த இந்த எசேக்கியேல தான் என்ன பண்றாங்க, ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டாக என்ன பண்றாங்க, அழைத்து அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களை உருவாக்கி அவங்கள பயன்படுத்துறத நம்ம பாக்குறோம். சோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷங்களாக என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்றாங்க, ஆண்டுடைய வார்த்தைய சொல்லி ஒரு ப்ராஃபட்டாக அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறத நம்ம பாக்குறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோனுக்கு சிறைப்பிடிச்சு கொண்டு போகும்போது அவருக்கு வயது 25 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே காலகட்டத்துல தானியலும் நமக்கு நல்லா தெரியும், பாபிலோன் தேசத்திற்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் அவங்களுடைய நண்பர்களும் சிறைப்பிடிச்சு கொண்டு போறதை நம்ம பாக்குறோம். சோ தானியல் வந்து he was around 17 years, ஒரு டீனாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்களுடைய சரித்திரத்தை நம்ம வேதத்துல அழகா நம்ம வாசிக்கிறோம். எப்படி ஒரு டீனாக இருந்து ஆண்டவருக்காக அவங்க வைராக்கியமாக இருந்தாங்க அப்படின்றது நம்ம வந்து நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். சோ எல்லாம் ஒரே காலகட்டத்துல எசேக்கியேல், தானியல் இவங்க எல்லாம் ஒரே காலகட்டத்துலதான் ஆண்டுடைய பணி என்ன செய்யறாங்க, வேறு தேசத்துல இருந்து ரொம்ப அழகா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைவேற்றிட்டே வராங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ எசேக்கியேல்
அவங்களுக்கு 30 வயது இருக்கும்போது, ஒருவேளை 25 வயதுல அவங்க பாபிலோன் தேசத்திற்கு பிடித்து கொண்டு போயப்பட்டாலும் 30 வயதுலதான் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் வந்து தன்னுடைய ஊழியத்திற்காக இந்த எசேக்கியேல் என்ன பண்றாங்க, அழைக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு பேஸாக நம்ம வச்சுட்டு என்ன பண்றோம்னா, நம்ம அடுத்த ஒரு இதுக்குள்ள போகலாம். என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது ஆணுடைய மகிமையை நம்ம என்ன செய்யலாம், அதை நம்ம அறிந்து கொள்ளலாம். டிரான்சன் குளோரி ஆஃப் காட நம்ம இந்த இஸ்ரவேல் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் முழுவதாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம காணலாம். சின் வில் செப்பரேட். இந்த இப்படிப்பட்ட காரியங்களை இந்த எசேக்கியேல் புத்தகத்துல நம்ம என்ன செய்யலாம், நம்ம எதிர்பார்க்கலாம், இல்லாட்டி நம்ம காணலாம், நம்ம படிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ சின் வில் செப்பரேட் us from God. இந்த காரியத்தை நம்ம இந்த எசேக்கியேல் பகுதியில நாம என்ன செய்யலாம், நம்ம அறிந்து கொள்ளலாம். எப்படி பாவம் நம்மளை படைத்த தேவனை விட்டு நம்மள தூரப்படுத்துகிறது அப்படின்றத நம்ம வந்து இந்த புத்தகத்துல நம்ம வாசிக்கலாம், அறிந்து கொள்ளலாம். சிவிக் அண்ட் ரிலீஜியஸ் லீடர்ஸ் மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல். இல்ல ஆண்டவர் ஊழியத்திற்காக அழைத்து பயன்படுத்திய லீடர்ஸ் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். இல்ல த சோ கால் லீடர்ஸ் இல்ல அவங்க எப்படி ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், இந்த காரியத்துல நம்ம கற்றுக்கொள்ளலாம். எசேக்கியேல்ல இருந்து worship will be perfected in God's presence. அவனுடைய சமூகத்துல ஆராதனை என்பது முழுமைப்படுத்தப்படும் என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம கற்றுக்கொள்ளலாம் இந்த எசேக்கியேல் புத்தகத்துல இருந்து அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல நம்ம பாக்குறது ஓகே, எப்படியாக ஆண்டவர் அவங்களுடைய ஊழியத்திற்காக எசேக்கியேலை அழைத்து பயன்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ எசேக்கியேல் மக்களுக்கு முதலாக அவங்க என்ன மக்களுக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது அவங்க வந்து இஸ்ரவேல் மக்கள் எப்படி வந்து ஆண்டவருக்கு இல்ல ஆண்டவர் அவங்களுக்கு தெரிந்தெடுத்து அவங்களை எவ்வளவு அழகா அவங்களை வந்து நடத்தி வந்தாங்க. அந்த இதுல வந்து எப்படி அவங்க ஒரு ஃபெயிலியராக மாறிவிட்டாங்கல்ல, அதை வந்து மக்களை உணர வைக்கிறாங்க. எசேக்கியேல் tells of the final failure. இல்ல ஆண்டவர் எவ்வளவு அழகா அவங்களை வந்து இல்ல தாயை போல என்ன செய்யறாங்க, ஒரு அவங்க தூக்கி சுமந்து கொண்டு வந்து அவங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் அவங்க வாழ்க்கையில செய்தாலும் கடைசி அவங்க எப்படி ஒரு ஃபைனலா ஒரு ஃபெயிலியராக அவங்க மாறிவிட்டாங்க என்பதை என்ன பண்றாங்கன்னா, அதை மக்களை உணர வைக்கிற ஒரு பணியை என்ன செய்யறாங்க, இந்த எசேக்கியேல் பண்றாங்க. அது மாத்திரம் இல்ல, சரி அப்படிதான் ஆயிட்டாங்க, அவங்க வந்து ஒரு ஃபெயிலியராக மாறிட்டாங்க, ஆண்டவர் அவங்களை அப்படியே விட்டு விடல, இன்னும் தீர்க்கதரிசிகளை அனுப்பி இல்ல அவங்களுடைய லீடர்ஸ் அனுப்பி இந்த மக்களை இன்னும் என்ன செய்யறாங்க, அவரை சந்திப்பதற்கு அவங்களை பயன்படுத்துகிறாங்க. சோ அதுல ஒரு நபராக தான் ஆண்டவர் என்ன செய்யறாங்க, எசேக்கியேலை பயன்படுத்துறதை நம்ம பாக்குறோம். இல்ல எசேக்கியேல் ரைஸ் ஃபார் தி ஹெவன்லி ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன். ஆண்டவர் கிட்ட இருந்து நேரடியாக அவங்களுக்கு கிடைத்த அந்த தரிசனங்கள் மூலமாக என்ன பண்றாங்க, மக்கள் கிட்ட என்ன செய்யறாங்க, அவங்க போய் காரியங்களை அவங்க கற்றுக் கொடுக்கறத நம்ம பாக்குறோம்ல. சோ இதுதான் நம்ம எசேக்கியேல் புக் முழுவதுமாக நம்ம என்ன செய்யறோம், நம்ம பாக்குறோம். சோ ஆண்டுடைய ஊழியத்திற்காக ஒரு ஆசாரியனாக என்ன பண்றாங்க, அவங்க எசேக்கியேலுடைய தகப்பனார் ஒரு ஆசாரியனாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதை ஃபாலோ பண்ணி எசேக்கியேலும் ஒரு ஆசாரியனாக இருக்கிறத நம்ம பயன்படுத்துறோம். ஆண்டவர் இன்னுமாக அடுத்தபடியாக அவங்கள ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பதற்கு அவருக்கு 30 வயதுல ஒரு கால் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்கல்ல. So the greatest privilege in the world is to be called to preach God's word. இந்த உலகத்துல ஒரே ஒரு எத்தனையோ விதமான பணிகள் இருக்கு, எத்தனையோ விதமான தொழில்கள்லாம் இருக்குது. ஆனா ஒரே 1% மக்கள் இல்ல, the whole வேர்ல்டுல நம்ம எடுத்துட்டோம்னா ஆண்டவருக்காக முழு நேரமாக பணி செய்யற மக்களுடைய சதவீதம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா only 1% இல்ல. சோ ஒருவேளை ரொம்ப ஒரு சின்ன ஒரு நம்பராக இருந்தாலும் அவங்க டைரக்ட்லி இல்ல தேர் ஒர்க்கிங் ஃபார் த ஹெவன்லி கிங்டம் இல்ல. அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரிவிலேஜ் அப்படின்றத நிறைய பேர் உணர்கிறதே இல்லை. இந்த நாட்கள்ல நாங்க யூத் மத்தியில நாங்க ஊழியம் செய்யறோம், டீனேஜ் மத்தியில நாங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்க செய்ய வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமிட் எல்லாம் பண்ணுவாங்க, கையெல்லாம் தூக்கி எழுதியெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரும்போது, ஏதோ ஒரு டைவர்ஷன் அவங்க வாழ்க்கையில வரும்போது ஆண்டவர் அவங்களுக்கு வாழ்க்கையில கொடுத்த அந்த கால், அப்படி இல்லைன்னா ஆண்டவர் கிட்ட அவங்க பண்ண அந்த கமிட்மெண்ட்டை
அநேக நேரத்துல அவங்க மறந்துடுறாங்க இல்ல. அவங்க எதை மறந்துடுறாங்கன்னா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வது, அவருடைய வார்த்தையை எடுத்து மக்கள் கிட்ட சொல்வது இட்ஸ் கிரேட்டஸ்ட் ப்ரிவிலேஜ் அப்படின்றத என்ன செஞ்சிடுறாங்க, அந்த நாட்கள்ல என்ன செஞ்சுட்டாங்க, நிறைய பேர் மறந்துட்டாங்க. அது இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம்ல. So Ezekiel's call to preach should be a challenge to everyone who hears God's calling. இது நமக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒருவேளை ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், ஒருவேளை ஒரு டயசிஸ்ல இருந்து நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம், அதன் மூலமாக நம்மளை பயன்படுத்துறதுக்கு சித்தம் கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம மறந்து விடுகிறது என்ன அப்படின்னா, this is a direct calling or direct recruitment from the heaven. இல்ல அவருடைய பணி, அவருடைய கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வருகிற டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நம்ம இந்த எசேக்கியலுடைய கால்ல இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் இல்ல ஒருவேளை முழு நேரமாக மாத்திரம் இல்ல பகுதி நேரமாகவோ இல்லாட்டி இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யலாம், அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல நம்மள இருக்கிற இடங்கள்ல அவருடைய பணியை செய்வதற்கு, அவருடைய வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்த சித்தம் வைத்திருக்கிறாங்க. ஆனா அநேக நேரத்துல அதை நம்ம மறந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய வேலையை மாத்திரம் நம்ம செஞ்சுட்டே போயிட்டு இருக்கிறோம்ல. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில இருந்து அல்லாட்டி இந்த புத்தகத்துல இருந்து அவருடைய கால் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கால் அப்படின்றது நம்மள சேலஞ்ச் பண்ணுது. காலை வேளையில God is challenging us with from the life of Ezekiel அப்படின்றத நம்ம பாக்குறோம். Ezekiel was called to be a witness to wayward Israel. ஆண்டவரை விட்டு தூரம் போய் இல்லாட்டி சோரம் போன அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சாட்சியாக வெறும் வார்த்தையா மாத்திரம் எடுத்து சொல்வதற்காக ஆண்டவர் எசேக்கியேலை பயன்படுத்தல, ஒரு சாட்சியாக அந்த மக்கள் மத்தியில இல்ல ஆண்டவரை விட்டு தூரம் போன சோரம் போன அந்த மக்கள் மத்தியில ஒரு சாட்சியாக வாழ்வதற்கு எசேக்கியேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டாங்க. சோ நீங்களும் நானும் வாழ்கிற இந்த ஒரு பூமி, இந்த ஒரு உலகம் இதே ஒரு அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட காலத்துல இருந்த அதே ஒரு நிலைமையிலதான் இந்த நாட்கள்ல என்ன செய்து நம்மளுடைய உலகமும் நம்மளுடைய தேசமும் இருக்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது இல்ல. God wants us to be a witness for him. இல்ல ஆண்டவரோட சாட்சியாக நம்மள என்ன செய்யறாங்க, எடுத்து பயன்படுத்துவதற்கு சித்தம் வைத்திருக்கிறாங்க. அதே தேவன் ஒருவேளை இந்த காலை வேளையில நம்மளை உணர்த்துவாரானால் நம்மள ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆனா என்னையும் இந்த ஒரு மாறுபட்ட இந்த வேவர்ட் இந்த உலகத்துல வேவர்டாய் போன இந்த தேசத்துல என்னையும் ஒரு சாட்சியாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. ஒருவேளை நான் ஒரு கார்பரேட் ஒரு வேர்ல்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஒருவேளை ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஒருவேளை நான் வீட்டின் வேலைகளை மாத்திரம் நான் செஞ்சுட்டு இருக்கலாம். பட் அந்த இடத்துலயும் அவருக்கு ஒரு விட்னஸாக நம்ம வாழ்வதற்கு தேவன் இந்த காலை வேளையில நம்மள என்ன செய்யறாங்க, அழைக்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாதுல்ல. சோ இந்த ஆர் அப்படின்றதுல சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஒரு 5 hours நம்ம காலை வேளையில நம்ம தியானிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எசேக்கியேல். இல்ல எசேக்கியேலுக்கு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வார்த்தை நமக்கு ஒண்ணும் புதுசு இல்ல நம்மள ஒரு கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனில நம்மள ஒரு வேலைக்காக நம்மள என்ன செய்வாங்க, அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க இல்ல, வேலைக்காக ஆள் எடுப்பது. சோ இங்க இல்ல எப்படிப்பட்ட வேலைக்காக ஆள் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது மாத்திரம் ரிபெலியன் ஆஃப் இஸ்ரேல், இது நம்ம இந்த காரியங்களை எசேக்கியேல் 2வது அதிகாரத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம். உங்களுடைய வேதத்தை எசேக்கியேல் 2வது அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி வைத்துக் கொள்ளலாம். வசனங்கள் 3ல இருந்து 4 வசனம் பார்க்கும்போது எப்படியாக ஆண்டவருக்கு விரோதமாக இல்ல இந்த இஸ்ரவேல் மக்கள் கலகம் பண்ணினாங்க அப்படின்றத நம்ம வசனம் 3-4 நம்ம வாசிக்கலாம். ஒரு தமிழ் பைபிள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், இது இங்கிலீஷ் பைபிள்ல 3ல இருந்து 4 வசனங்கள்ல இருக்குது. ரீஅஷூரன்ஸ் ஃப்ரம் காட். இல்ல ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அழைத்த இந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாங்க, ரீஅஷூர் பண்றாங்க. அது வசனம் 5ல நம்ம பாக்குறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ப்ராஃபெட். இல்ல ஒரு ஊழியக்காரனாக ஒரு ப்ராஃபெட்டாக அழைப்பு பெற்றது மாத்திரம் போதாது, அதற்கு ஏற்ற ஒரு கடமைய நிறைவேற்றுவதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. சோ வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ப்ராஃபெட் அப்படின்றத 6வது மற்றும் 8வது வசனத்துல 6-8 வசனங்களை நம்ம பார்க்கலாம். சோ ரிசெப்ஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எப்படியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், எப்படியாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில அப்படின்றத வசனம் 9ல இருந்து அடுத்த அதிகாரம்
3ஆம் அதிகாரம் 4வது வசனத்து வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். சோ இதுதான் நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த காலை வேளையில நம்ம பார்க்க போறோம். 5:6 நம்ம பார்க்க போறோம். சோ முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எசேக்கியேல். இல்ல சொன்னது போல ரெக்ரூட்மெண்ட் ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு கம்பெனியோ உலக பிரகாரமான ஒரு வேலை கொடுக்கிற ஒரு ஸ்தாபனத்திற்கோ இல்ல. டைரக்ட்லி இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹெவன்லி காட். ராஜாதி ராஜா வீட்டு பணியை செய்வதற்கு ஒரு அழைப்பு அவங்களுக்கு வந்தது. அந்த he was recruited directly from the king of kings அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு பணியில அதுதான் வசனம் 2 அதிகாரம் வசனம் 1 2 வசனங்களை நம்ம பாக்குறோம். எடுத்தும் ஏற தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். 3வது வசனத்தையும் வாசிருங்களேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் ஓகே, தேங்க்யூ. இல்ல சோ ஆண்டவர் டைரக்டாவே என்ன பண்றாங்க, நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்ரூட் பண்ணி அவங்க கொடுக்கப்பட்ட வேலை எப்படி கொடுக்குறாங்கன்னா, நான் ஐ எம் சென்டிங் யூ அப்படின்றத ஆண்டவர் என்ன செய்யறாங்க அந்த இடத்துல உறுதிப்படுத்துறத நம்ம பாக்குறோம்ல. சோ நம்ம இத முதல் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு விஷன் இல்ல ஒரு தரிசனத்தை அவங்க காணுவதை நம்ம பாக்குறோம்ல. க்ளோரி ஆஃப் காட், ஆண்டவரின் மகிமையை காண்பதை நம்ம பார்க்கிறோம். எப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்றாங்க, ஆண்டவரை தன்னுடைய மகிமையில அவங்க காணுவதை நம்ம பார்க்கிறோம்ல. சோ ஒரு வேலையை நம்ம பண்ண முன்னால, ஒருவேளை இந்த உலக பிரகாரமான வேலையை நம்ம பண்றதுக்கு முன்னால ஒரு வேலைக்கு போக முன்னால என்ன செய்வாங்க, அந்த கம்பெனியை பத்தி நல்லா அறிஞ்சுக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இல்ல எவ்வளவு பிரபலமான அந்த கம்பெனி, எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க, எப்படிப்பட்ட வேலைகள் அந்த கம்பெனி மூலமாக எடுத்து செய்யறாங்க, எந்தெந்த கம்பெனிஸ் கூட டைப் வச்சிருக்கிறாங்க, எந்தெந்த தேசத்திற்கு கூட டைப் வச்சிருக்காங்க. இல்ல ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தை செய்யும் போதே அவ்வளவு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, அவங்களுடைய இதே பேப்பர்ஸ் என்ன செய்வாங்க உள்ள கொடுப்பாங்கல்ல. அவங்களுடைய வேலைக்காக அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தங்களுடைய பேப்பர்ஸ் உள்ள கொடுப்பதை நம்ம பாக்குறோம். சோ இங்க பாக்குறோம், ராஜாதி ராஜா வீட்டு பணியை செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மகிமையை எசேக்கியேல் ராஜாவுக்கு அவங்க விஷன் மூலமாக அவங்க காண்பிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம்ல. சோ எப்படிப்பட்ட ஒரு ஒரு பாஸ்க்கு அவங்க வேலை செய்ய போறாங்கன்றத ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சாப்டர் 1லயே என்ன பண்ணிட்டாங்க, எசேக்கியேலுக்கு காண்பிச்சுட்டாங்கல்ல. சோ அழைத்தவர் யார் என்பதை ரொம்ப அழகாக ஆண்டவர் இந்த எசேக்கியேல் சாப்டர் 1ல என்ன செஞ்சிருக்காங்க, இந்த தீர்க்கதரிசிக்கு தன்னை வெளிப்படுத்துறதை நம்ம பாக்குறோம்ல. சோ தன்னை ஊழியத்திற்காக அழைத்தது அல்லது வேலைக்காக அழைத்தது யார் என்பதை தேவன் ரொம்ப அழகா அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துவதை நம்ம பாக்குறோம்ல. Those called to preach must see the glory of God. ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய மகிமையை கட்டாயம் நம்ம கண்டா மாத்திரம்தான் நம்ம ஆண்டவர் நம்ம கரங்கள்ல கொடுக்கிற அந்த ஊழியத்தை நம்மளால கண்ணும் கருத்துமாக எவ்வளவு நம்மளால முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நம்ம செய்து முடிக்க முடியும்ல. ஏன் அப்படின்னா நம்மளை அழைத்தவர், நம்ம ரெக்ரூட் பண்ணவர் யார்ல என்பதை நம்ம மனதில நம்ம வைத்துக்கிட்டா இன்னும் நம்ம என்ன அவருக்காக இதை பெஸ்ட் செய்வதற்காக நம்ம என்ன செய்வோம், நம்ம பிரயாசப்படுவோம் அப்படின்றதுல எந்த ஒரு இதுவும் இல்லைல்ல. அண்ட் அது மாத்திரம் இல்ல, first we must experience a salvation. So யார் அழைக்கப்படுறோமோ நம்ம முதல்ல என்ன செய்யணும், we need to be saved. இல்ல நம்ம சேவ் பண்ணாம நம்ம மத்தவங்களை போய் என்ன செய்ய முடியாது, நம்ம மத்தவங்களை சேவ் பண்ண முடியாதுல்ல. சோ அதை நம்ம மனதில நம்ம வைத்துக் கொள்ளணும். So there is no higher calling than the calling to preach. ரோமர் 10வது அதிகாரத்துல 15வது வசனத்தின்படி நம்ம என்னன்னா, இதை காட்டிலும் மேலான ஒரு அழைப்பு எதிலுமே இருக்க முடியாது என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது. பொதுவாக FMBB மீட்டிங்ஸ்க்கு அனுப்புற தாய்மார் இல்ல பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா, FMBB யூத் மீட்டிங் எல்லாம் நீங்க போனீங்கன்னா ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, கையை மட்டும் தூக்கிறாத அப்படின்னு சொல்லி அனுப்புற நாட்கள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே நம்ம கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக பார்த்தோம்னா, என் பிள்ளை ஊழியத்துக்கு போக மாட்டானா, என் பிள்ளை ஆணுடைய ஊழியத்தை செய்ய மாட்டானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்த பெற்றோர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த நாட்கள்ல ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு என்ன பண்ணிருவாங்க, தம் பிள்ளைகளை அனுப்பிடுவாங்க. இல்ல
அந்த தேசத்தை பற்றி தெரியாத ஒரு தேசத்துக்கு கூட என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை அனுப்பிடுவாங்களே தவிர தேவனுடைய ஊழியத்திற்கு பிள்ளைகளை இந்த நாட்கள் அனுப்புவதற்கு பெற்றோர் ஆயத்தமா இல்ல. சில நேரத்துல பாஸ்டர்ஸ் ஆயத்தமா இல்ல. இங்கேயே நம்ம சர்ச்சிலேயே ஊழியம் நீங்க செய்யுங்க, இங்கேயே நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி பாஸ்டர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, தடை பண்ணிடுறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவருக்காக நான் பணி செய்ய வரேன்னு சொல்றவங்களும் என்ன பண்றாங்க, பின்வாங்கி போற நாட்களை நம்ம பார்த்துட்டோம்ல. There is no higher calling than the calling to preach the gospel. அதை நம்ம என்னைக்கும் மறந்துடாம, ஒருவேளை உங்க பிள்ளைங்க, உங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைங்க தேவனுடைய ஊழியத்தை நான் செய்வதற்கு நான் போறேன், முழு நேரமா செய்ய போறேன், ஆண்டவர் என்ன அழைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களை நீங்க என்னைக்குமே நீங்க தடை பண்ணிடாதீங்க. ஒருவேளை தடை பண்ணிருந்தீங்கனாலும் நீங்க என்ன செய்யுங்களா, அவங்களை சந்தோஷமாக இந்த நாட்கள் நீங்க வழி அனுப்புறதுக்கு மறந்துடாதீங்க. The recruitment of Ezekiel நம்ம வசனம் 1-2 இருந்து நம்ம பார்த்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, இந்த எசேக்கியேல் முழுவதுமாக ஆண்டவரை நம்ம என்ன விதமா நம்ம பார்க்கிறோம், இல்லாட்டி ஆண்டவர் எப்படியாக வெளிப்படுகிறார் அப்படின்றதாக என்னவாக இந்த எசேக்கியேல் புத்தகம் முழுவதுமாக ஆண்டவர் வெளிப்படுகிறார் அப்படின்றத பார்த்தோம்னா, he is an omnipotent God அப்படின்றத, he is all powerful, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை தேவன் இந்த எசேக்கியேல் புத்தகம் முழுவதுமாக நம்ம என்ன செய்யறாங்க, வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இல்ல, ஆம்னிபோட்டன்ட், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை என்ன செய்யறாங்க, வெளிக்காண்பிக்கிறத பார்க்கிறோம். ஆம்னிஷியன், இல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, he is all knowing God, எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தேவன் என்பதே இந்த ஆண்டவர் என்ன செய்யறாங்க, இந்த எசேக்கியேல் புத்தகத்தின் மூலமாக, தீர்க்கதரிசன புத்தகத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். இல்ல, அது மாத்திரம் இல்ல, omni present God, இல்ல, சர்வ வியாபி அப்படின்ற பாக்குறோம். இல்ல, he is present everywhere, எல்லா இடத்துலயும் ஆண்டவர் நிறைந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம செய்யணும், நம்ம அவர் தன்னை வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஜட்ஜ் ஆல் அக்கார்டிங் டு தேர் வேஸ், ஆண்டவர் he is a judge, இல்ல, அவங்களுடைய வழிகளுக்கு தக்க தன்னை அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவர் இல்ல என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படின்றத இந்த எசேக்கியேல் மூலமாக, இந்த புத்தகத்தின் மூலமாக நமக்கு இந்த காலை வேளையில கற்றுக் கொடுக்குறாங்க. காட் ஆஃப் த வேர்ல்ட், அவர் இந்த உலகங்களுக்கு தேவன், முழு உலகத்திற்கும் ராஜா என்பது 25 அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவனுடைய தன்மையை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆல் சோல்ஸ் பிலாங் டு ஹிம், இல்ல, எல்லா சோல்ஸும் அவருடையது என்பதை 18ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். he is a merciful God, இல்ல, அவர் எவ்வளவு பெரிய மகிமை உள்ள தேவன், இல்ல, சர்வ வியாபி, இல்லாட்டி அவரை பவர்ஃபுல் God, அப்படி இருந்தாலும் he is such a merciful God, இல்ல, ரொம்ப கிருபையுள்ள தேவன் என்பது ஆண்டவர் மறுபடியும் இந்த காலை வேளையில நமக்கு ஞாபகப்படுத்துறத நம்ம பார்க்கலாம். இல்ல, சோ இன்னும் நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்னா, no pity on the disobedient rebellious people. ஆண்டவர் மர்சிஃபுல் காட் தான், அவர் கிருபை உள்ள தேவன் தான். ஆனாலும் இல்ல, தனக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், அப்படி இல்லைன்னா கலகம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் எந்த ஒரு பிட்டியும் காண்பிக்க மாட்டாங்க அப்படின்றத 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில நடத்தினது மூலமாக இந்த காலை வேளையில தேவன் நமக்கும் ஞாபகப்படுத்துறதாங்க. அது மாத்திரம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல filled with anger and wrath against the ungodly people, இல்ல, ஆண்டவருக்கு விரோதமாக செய்யற பிள்ளைகளுக்கு, அவருடைய விரோதமாக அன்காட்லியாக இருக்கிற மக்களுக்கு அவர் எப்படியாக அவர் கோவப்படுறாங்க, அவருடைய கோபாக்கினை வருகிறது அப்படின்றத நம்ம 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். God can be provoked to anger. எப்ப அப்படின்னா, அவருக்கு நம்ம சொன்ன பேச்சு கேட்காத, அவர் சொல்கிற காரியங்களுக்கு நம்ம கேட்காதபடி இருக்கும் போது அவரை கோபப்படுத்துகிறோம் என்பதை 16ஆவது அதிகாரத்துல 26ஆவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இல்ல, so God calls, can you mute yourself? யாருன்னு தெரியல, சரி. God calls upon all men, இல்ல, ஆண்டவர் எதற்கா இப்படி மக்கள் டிசோபீடியண்டா இருக்கிறாங்க, கலகம் பண்றாங்க, அவரை கோபப்படுத்துறாங்க, இப்படி பண்ணுகும் போது ஆண்டவர் அதற்கு எப்படியாக ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு, ஆண்டவர் அதற்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, God calls all men to repent of sin. 18ஆம் அதிகாரத்துல 29ல இருந்து 32 வசனங்கள் நம்ம பார்த்தோம். எப்படி ஆண்டவர் அவங்களுடைய பாவ வாழ்க்கையில இருந்து மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் எப்படி அவங்கள
அழைக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம்ல. சோ இப்படிதான் ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஒருவேளை கோபம் வருது அவங்களுக்கு, இல்ல பயங்கரமா ராத் அப்படின்னு சொல்லும் போதுல பயங்கர கோபம் இல்ல அந்த மக்கள் மத்தியில வருது. ஆனாலும் இந்த மக்கள் மனம் திரும்ப மாட்டாங்களா அப்படின்றதுக்கு ஆண்டவர் ஒரு இல்ல ஒரு கரிசனையோடு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதற்காக தேவன் அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து God moves men to Loth. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தமிழ்ல யாராவது வாசிங்க பார்க்கலாம். 6ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாமா? எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்தவங்க யாராவது வாசிக்கலாம். சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்கள் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனமடிவானேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவருப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தம் தங்களையே வெறுத்து அவங்க செய்த பாவத்தை குறித்து அருவருப்பு பட வைக்கிறத நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அதை குறித்து அவங்க இல்ல ஒரு ஷேமா இல்ல ஃபீல் வெட்கப்பட வைக்கிறத ஆண்டவர் நம்ம பாக்குறோம் இல்ல. சோ காட் மேக்ஸ் டு ரியலைஸ் நம்ம எப்படி நம்ம பாவியாக இருக்கிறோம் அப்படின்றத அதை குறித்து வெட்கப்பட வைக்கிறத நம்ம பாக்குறோம்ல. சோ காட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு ஹிஸ் beloved people is compared to a marriage. நம்ம இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன வசனம் இந்த தீர்க்கதரிசன புத்தகம் முழுவதுமா நம்ம வாசிக்கும் போது எப்படி இல்ல நம்ம பலவிதமான ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த வேதம் முழுவதும் பார்க்கலாம். ஒரு தகப்பன் ஒரு மகன், அப்படி இல்லைன்னா ஒரு ஷெப்பர்ட் ஒரு ஷீப். சோ இப்படியாக நம்ம என்ன செய்யறத பாக்குறோம். நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் பல விதமான ரிலேஷன்ஷிப் தேவனுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா ஒரு மேரேஜ்ல ஒரு திருமணத்துல உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பந்தத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இல்ல. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் அந்த 16ஆவது அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு மணவாளன் மணவாட்டி அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப். So God is jealous when those he loves run to sin. இல்ல நம்ம அவர் நேசிக்கிற மக்கள் அவரை விட்டு பாவம் செய்து அவரை விட்டு தூரம் போகும்போது ஆண்டவர் அதை குறித்து ஜெலஸா ஃபீல் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா ஜெலஸ் சொல்லும் போது அது குறித்து அவங்க ஆண்டவருக்கு தமிழ் எனக்கு சொல்ல தெரியல. ஃபீலிங் வெரி ஜெலஸ் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆண்டவர் விரும்பவே மாட்டாங்க. அதை நம்ம பாக்குறோம். சோ நம்ம நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கும் போது நம்ம அவரை விட்டு தூரம் போகும்போது God is feeling jealous. என்ன விட்டு அவங்க பல மத்த கடவுளுக்கு பின்னால போறாங்களே அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம். ஆண்டவர் ரொம்ப கவலையுடன் நம்ம பாக்கிறத நம்ம பாக்குறோம்ல. சோ அடுத்து நம்ம பார்க்கும்போது ரிபெலியன் ஆஃப் தி இஸ்ரவேல் பீப்பிள் நம்ம பாக்குறோம். சோ எப்படிப்பட்ட ரிபெலியஸா இருந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ரிபெலியன் ஆஃப் இஸ்ரேல் எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா அடுத்ததாக ஓகே ஓகே சோ அவங்க எப்படியாக ரெபல்லியஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோ இத நம்ம 5ஆம் அதிகாரம் இந்த புத்தகம் முழுவதுமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தனால 5ஆம் அதிகாரம் 5-6 வசனம் பார்த்தோம்னா they rejected God's law அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆல்ரெடி லா என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய உடன்படிக்கை லாஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அதை விட்டு தூரம் போயிட்டாங்க, அல்லாட்டி அதை வெறுத்துட்டாங்க, அதை வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத பாக்குறோம். கம்ப்ளீட்லி forgot God. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, முழுமையாக மறந்து விட்டார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். God's love முழுமையாக அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க பாக்குறோம். ஹார்ட் பீப்புளா மாறிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் தேச மக்கள் ஆண்டவர் பனிஷ்மெண்ட்காக தான் எங்க அனுப்பியிருக்காங்க, பாபிலோன் தேசத்திற்கு அனுப்பி இருக்கிறாங்க. அங்க அனுப்புற இடத்துலயும் என்ன பண்றாங்க, அவங்க ஹார்ட் இன்னும் அவங்க என்ன பண்ணல, அவங்க மனம் மாறவில்லை என்பதை நம்ம அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். வர்ஷிப் வாஸ் ப்ரொஃபேன்ல அவங்க ஆராதனை ஒரு வீணாக அவங்க பண்றதை நம்ம பாக்குறோம். 23 அதிகாரத்துல 38 39 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். சோ எல்லா தரப்பட்ட மக்களும் பாவத்துல விழுந்து வர பாக்குறாங்க. மக்கள் மாத்திரம் இல்ல ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க,
ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். பிரீஸ்ட் இல்ல பிரின்சஸ் எல்லா தரப்பட்ட மக்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு இன்னும் விரோதமாக என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பாவ வாழ்க்கையில வாழ்கிறத நம்ம பாக்குறோம். மக்கள் ஜஸ்ட் சாதாரண மக்கள் மாத்திரம் இல்ல, எல்லா தரப்புல உள்ள மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டாங்க சொல்லி பாக்குறோம். இதுல ஆசாரியர்களும் விதி விலக்கல்ல. இல்ல அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பங்குக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்க. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் எப்படியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, perverted God's law இல்ல ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு விரோதமாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். Sabbath was not followed. ஆண்டவருடைய பரிசுத்த ஓய்வுனால ஆசரிக்கிறதுக்கு அவங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க. பட் அதை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க கடைபிடிக்க மறந்துட்டாங்க. greedy for riches இல்ல அவங்க உலக பிரகாரமான காரியங்களுக்கு பின்பாக என்ன பண்ணிட்டாங்க, அதற்கு பின்பாக போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி பாக்கணும். பிராக்டிஸ் ஐடாலஜி. சோ இவங்கதான் என்ன பண்ணணும், ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டிய ஆசாரியர்களுடைய நிலையே இப்படி இருந்துச்சுன்னா மத்த மக்கள் நிலை எப்படி இருக்கும்ன்றத நம்ம பாக்கணும்ல. சோ பீப்புளுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா, சோ பீப்புள் பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க கடனும் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ரிஜெக்டட் காட்ஸ் வேர்ட், ஆண்டோடைய வார்த்தையை மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல. வாலண்டரிலி ஃபால்ஸ் டீச்சர்ஸ்க்கு பின்னால் என்ன செஞ்சுட்டாங்க, போய் அந்நிய தேவர்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்றத பாக்குறோம். டிஃபைல் காட்ஸ் சாங்சுரி, அவங்களுடைய சாங்சுரி என்ன பண்ணிட்டாங்க, அதை என்ன பண்ணிட்டாங்க, அதை டிஃபைல் பண்ணுவதை நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க, அந்நிய தேவர் மோலாக்கு என்ன பண்ணாங்க, சாக்ரிஃபைஸ். எந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தன்னை நேசிக்கிற தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க அப்படின்றத ரெபலியன் ஆஃப் இஸ்ரேல் அந்த இதுக்கெல்லாம் நம்ம பாக்குறோம்ல. சோ இப்படிதான் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, தேவனை விட்டு தூரம் போனாங்க. சோ அப்படின்றத நம்ம பாக்குறோம். மூன்றாவது என்ன பாக்குறோம், ரீஅஷூரன்ஸ் ஃப்ரம் காட். சோ இப்படி மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு நேராக வெறும் வார்த்தையா மட்டும் என்ன செய்யல, போய் சொல்லல, நிறைய காரியங்களை செய்ய சொல்றாங்க. நீ இப்படி திரும்பி இத்தனை நாள் படுத்துரு, இல்ல மாறி இப்படி படு, உன்னுடைய ஆகாரத்தை நீ இப்படியாக நீ சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இல்ல பிளேவே மெத்தட் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா, ஆக்ட் பண்ணி இல்ல ஒரு கேம் நடத்தி அதன் மூலமா காரியங்களை நம்ம டீச் பண்ணுவோம் சின்ன பிள்ளைங்களுக்கு. அது போல ஒரு டிராமா போல செய்ய வச்சு ஆண்டவர் என்ன செய்யறாங்க, இப்படி செஞ்சாவது மக்கள் ஒரு உணர்வு அடைய மாட்டாங்களா அப்படின்றதுக்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசிய ஒரு ஸ்ட்ரீட் பிரீச்சராக இல்ல ஒரு பிரீஸ்டாக ஒரு தேவாலயத்துக்குள்ள இருந்து இல்ல அவனுடைய காரியங்களை செய்துட்டு இருந்த அந்த எசேக்கியேலை கூப்பிட்டு எங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா, பாபிலோன் தெருக்களில ஆண்டவர் என்ன செய்யறாங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியா பயன்படுத்துறாங்க. ஒரு விசேஷமான ஒரு கால் தான் எசேக்கியேலுக்கு இல்ல. ஆனா அதையும் அவன் என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணி அவனுடைய ஊழியத்தை அவங்க ரொம்ப அழகா செய்யறத ஒபே பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு ஒபே பண்ணி பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மக்கள் கேட்கிற மாதிரியே இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லிதான் அனுப்புறாங்க. எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்றத எனக்கே கேட்கல, கீழ்ப்படியில, ஆனா உனக்கு எப்படி கேட்க போறாங்க அப்படிலாம் நம்ம அந்த 1 அதிகாரம் 2 அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம்னா, ஆண்டவர் எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிதான் அனுப்புறாங்க. ஆனா அந்த 5ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? தமிழ்ல யாரா வாசிங்க, 2 அதிகாரம் 5ஆம் வசனம். கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். அல்ல இருக்கிறத நான் என்ன செய்வேன், அறிய வைப்பேன், அறிய வேண்டும் அப்படின்றது ஆண்டவர் என்ன செய்யறாங்க, சொல்றாங்கல்ல. காட் ரீஅஷூரன்ஸ் இல்ல. சோ மக்கள் உன்னுடைய பிரீச்சிங்க்கு எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க மத்தியில ஒரு பிரீச்சர், அவங்க மத்தியில நான் அனுப்பின ஒரு மனுஷன் இருக்கேன், அப்படி இருக்கிறாங்க அப்படின்றத அந்த மக்களுக்கு நான் உணர வைப்பேன் அப்படின்றத ஆண்டவர் என்ன செய்யறாங்க சொல்லி, இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க, அவங்கள உற்சாகப்படுத்துவதை நம்ம இது வெளியில பாக்குறோம்ல. இப்ப பல வேளையில ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக அழைத்தாங்கன்றத அந்த அழைப்பை அக்செப்ட் பண்ணி ஊழியங்களுக்காக நம்ம போகும்போது பல விதமான ஒரு டிஸ்கரேஜிங் சிச்சுவேஷனுக்குள்ளாக நம்ம போவோம். நம்ம சொல்றத மக்கள் கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் நம்ம ஒண்ணு செய்வோம், நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ அதை குறித்துல நம்ம கவலைப்பட வேண்டாம். நான் அனுப்பினேன் இல்ல, ரெக்ரூட்மெண்ட் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் மீ இல்ல அப்படின்றது ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா ரீஅஷூர் பண்றாங்க. யார் மத்தியில, இந்த அனுப்பப்பட்ட மக்களுக்கு மத்தியிலேயே நான் என்ன செய்வேன், உன்னை ஐடென்டிஃபை பண்ண வைப்பேன் அப்படின்றத ஆண்டவர் எசேக்கியேல் என்ன சொல்றாங்க, என்
என்கரேஜ் பண்றதை நம்ம பாக்குறோம். ஹி இஸ் a messenger from God, இல்ல டைரக்ட்லி from God என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்கு, உணர வைப்பது அவருடைய கடமை என்பதை ஆண்டவர் என்ன பண்றாங்க, எசேக்கியேலுக்கு காலையில இந்த சொல்வதை நம்ம கேட்கிறோம்ல. ஆண்டவர் ஊழியத்துல நம்ம சோர்வடைந்திருந்தோமானால் இல்ல நம்ம அந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாங்க, இல்ல we are direct recruit from God. அவர் சொல்றது மாத்திரம் நம்ம செஞ்சுட்டே நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இல்ல எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் நம்ம மக்கள் கிட்ட இருந்து வர்றது குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்ல, கவலைப்பட வேண்டியதே இல்ல. நம்ம வேலையை செய்தோமானால் ஆண்டவர் என்ன செய்வாங்க, அவருடைய வேலையை அந்த மக்கள் மத்தியில செய்வாங்கல்ல. நம்ம சோர்ந்து போகவே வேண்டாம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அனுப்பப்பட்ட ப்ராஃபிட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத 6வது வசனத்துல இருந்து 8வது வசனத்துல நம்ம பார்க்கலாம்ல. சோ ஃபியர்லெஸ்ஸா இருக்கணும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பயப்படக்கூடாது அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், மக்கள் ரொம்ப போராட்டமான மக்கள் தான், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேதான் பாட்டாங்கதான். ஆனா என்ன சொல்றாங்க, ஆண்டவர் பயப்பட வேண்டாம். 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது, மனுபுத்திரனே நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படல. 3 இடத்துல நீ பயப்பட வேண்டாம், இல்ல பயப்படாமலும் அவர்கள் முதுகுக்கு கலங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம பாக்குறோம்ல. சோ ஆண்டவர் நம்ம ஜஸ்ட் அப்படியே அனுப்பி விடுறதுல, அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மள என்ன செய்யறாங்க, நம்மள பயப்படாம நம்மள பயப்படக்கூடாது, நான் உன் கூட இருக்கிறேன்றத ஆண்டவர் என்ன செய்யறாங்க, தெளிவுபடுத்தி நம்ம தைரியப்படுத்துறத பாக்குறோம்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ப்ராஃபிட் என்னவா இருக்கணும்னா, பயப்படாம அவருடைய வேலையை நம்ம செய்யணும்னு பாக்கணும். பி ஃபெய்த்ஃபுல், இல்ல உண்மையா இருக்கணும்ன்றத வசனம் 7 நம்ம பார்க்கிறோம். அவர் கொடுத்த வேலையில நம்ம என்ன செய்யணும், உண்மையா இருக்கணும் அப்படின்றத நம்ம எந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம உண்மையா இருக்கும்போது அதுக்கு ஏற்ற கனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாங்க. வில் பி ஃபெட், இல்ல ஆண்டவர் வார்த்தையை என்ன செய்வாங்க, அனுப்பி நம்மள என்ன செய்வாங்க, பலப்படுத்துவாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம்ல. சோ அதுதான் நம்ம 8வது வசனத்துல இருந்து 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். லாஸ்ட்ல நம்ம ஜான் வெஸ்லியை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஹார்ஸ் பேக் இல்ல அவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவர் அழைத்தாங்க. அவர் எப்படிப்பட்ட ஹார்ட் ஒர்க் அந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 250,000 மைல்ஸ் எங்க எப்படி போனாங்கன்னா, ஹார்ஸ்ல இல்ல குதிரை மேல என்ன செஞ்சாங்களா, சுத்தி அவங்க பயணம் பண்ணி தேவனுடைய ஊழியத்தை பண்ணாங்களாம். இது கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்களா, இந்த ஃபுல் உலகம் இந்த குளோப் சொல்லுவாங்கல்ல, இந்த குளோப் பூமி முழுவதுமாக 10 டைம்ஸ் என்ன செய்தாங்களாம், நம்ம சுத்தி வந்தாதான் இந்த 250,000 மைல் நம்ம என்ன செய்யும் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட 40,000 சர்மன்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ப்ரீச் பண்ணிருக்காங்களால. சோ ஆண்டுடைய ஊழியத்திற்காக அவங்க என்ன செய்யறாங்க, எவ்வளவு பெரிய காரியங்களை அவங்க பண்ணுவதை நம்ம பாக்குறோம்ல. சோ ஏன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃப்ரம் காட் அப்படின்றத மறந்து கடைசியாக ரிசப்ஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் இல்ல, எப்படி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்றத நம்ம பாக்குறோம்ல. சோ இவங்க எப்படி எடுத்துக்கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் அந்த சுருளை கொடுத்து அதை நீ உட்கொள்ள அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, அது அந்த ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, அத புசிப்பதை நம்ம பார்க்கிறோம்ல. சோ இதை எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆண்டவர் பத்தி சொல்ற நாம் முதலாக என்ன செய்யணும், ஆண்டோட வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், அதை உட்கொண்டு அதை முதல் டைஜஸ்ட் பண்ணும் போது மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், நம்மளுடைய உடம்புக்கு அந்த இம்யூன் பவர் கிடைக்கும். சோ நம்ம அந்த இம்யூனிட்டி பவர்ல நம்ம அந்த பாவம் என்ற அந்த அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல அந்த நுண்கிருமிகளுக்கு நம்ம தடுத்து நிற்கும் போது மாத்திரம்தான் நம்ம மற்ற மக்கள் என்ன செய்ய முடியும், அந்த இம்யூனிட்டிக்குள்ளாக நம்ம நடத்த முடியும். பாவத்திற்கு விரோதமான காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும், மத்தவங்களை நம்ம நடத்த முடியும்னு சொல்லி நம்ம பாக்குறோம்ல. சோ காட்ஸ் வேர்ட் மஸ்ட் பி ரிசீவ்ட் அண்ட் டைஜஸ்டட் பிஃபோர் இட் கேன் பி ஷேர்ட் வித் அதர்ஸ். சோ ஒருவேளை இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாக்குறோம்ல, அவர் ஆண்டுடைய வார்த்தையை அவங்க உட்கொள்றதை நம்ம பாக்குறோம்ல. இந்த நாட்கள்ல நம்ம டாமினோஸ் உடைய ஆட் நம்ம பார்த்தோம்னா, கிவ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல. அந்த ஆடே என்ன சொல்றாங்க, உங்க கையை கரங்களை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு கரங்களை கொடுக்க சொல்றாங்கன்னா, நீங்க இன்ஜெக்ஷன் வேக்சின் போட்டுக்கோங்க, இல்ல இந்த COVID-19 அகேன்ஸ்டா நீங்க வேக்சின் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இல்ல ₹400 என்ன பண்றாங்க, உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், நீங்க உங்களுடைய பட்ஜெட் நீங்க ஸ்பெண்ட் பண்றதுல இருந்து நாங்க உங்களுக்கு குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்கு, இந்த COVID-19 அகேன்ஸ்டாக எதுக்கு, ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கிறதுக்கு மக்களை ஊக்குவிக்கிறாங்க இல்ல. உலக பிரகாரமான மக்கள் இந்த உலக பிரகாரமான இந்த வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன இந்த கிருமிகளுக்கு விரோதமாக சண்டையிடுவதற்கு
அந்த வேக்சினை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லும் போது நம்ம இந்த பாவம் என்ற அந்த கிருமிக்கு அகெயின்ஸ்டா நம்ம என்ன செய்யணும், இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், உட்கொண்டு அதை நம்ம எடுக்கும் போதுதான் we will be strengthened. அது ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுபவிக்கிறாங்க இல்ல, he was relishing, அல்லாட்டி அதை என்ஜாய் பண்ணுவதை நம்ம பார்க்கிறோம்ல. சோ நம்மளும் வேத வசனத்தை அப்படியாக நம்ம என்ன செய்யலாம், அதை உட்கொண்டு அதை டைஜஸ்ட் பண்ணும் போதுதான் நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகி நம்ம இந்த பாவத்திற்கு இம்யூனிட்டி பவர் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மத்தவங்களை என்ன செய்ய முடியும். நானே அந்த ஊசியை போடாம நான் மத்தவங்களுக்கு போய் என்னால செய்ய முடியாது, சொல்ல முடியாதுல்ல. சோ அதுதான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி பண்றதை நம்ம பார்க்கிறோம்ல. சோ அவர் அனுபவிச்சனாலதான் எந்த எக்ஸ்டென்ட்னாலும் இல்ல மனித அந்த கழிவுல என்ன செய்ய சொல்றாங்க ஆண்டவர், அவருடைய ஆகாரத்தை சுட்டு சாப்பிட சொல்லாங்க. எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு காரியம் இல்ல, ஆனா அதையும் செய்யறாங்க. ஏன் அப்படின்னா he got so much of immunity power within himself. சோ அதனால மக்களுக்கு என்ன செய்யறாங்க, சொல்வத ஆண்டவருக்காக எக்ஸ்ட்ரீமுக்கு போவதை நம்ம பார்க்கிறோம்ல. சோ ஆண்டவர் அதையும் கனம் பண்ணிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ ரிசெப்ஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட், ஆண்டவர் வார்த்தை எப்படியாக அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்றது இந்த காலை வேளையில நம்ம பார்க்கிறோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்க போறோம். அந்த இம்யூனிட்டி பவர், இந்த வேக்சின் இல்ல, பாவத்திற்கு விரோதமான இந்த வேக்சின் நமக்கு உள்ளாக இருக்கிறதா, அந்த இம்யூனிட்டி பவர் நமக்குள்ளாக இருக்குதா, அந்த வேக்சின் உள்ள போன அப்புறம் இல்ல அது எது சண்டை போடுது, அந்த கிருமிகளுக்கு விரோதமா சண்டை போடுறதை நம்ம பாக்குறோம்ல. சோ காட்ஸ் வேர்ட் நமக்குள்ளாக இருக்கும் போது பாவத்துக்கு விரோதமாக அது சண்டை போடுவத இல்ல, அதை நம்ம சிக் ஆகாம நமக்கு அந்த நோய் ஆகாம இருக்கிறதுக்கு நம்மள ஸ்டாப் பண்ணது இல்ல. நம்ம அப்படிப்பட்ட இதை நமக்குள்ளாக நம்ம வைத்திருக்கிறோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்க போறோம். சோ ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரெக்ரூட்மெண்ட் டைரக்ட்லி ஃப்ரம் ஹெவன் கொடுத்திருந்தாங்கன்னா, உங்க வீட்டுல யாருக்காவது கொடுத்திருந்தாங்கன்னா, அவங்களை அனுப்பி வைப்பதற்கு சந்தோஷமாக தேவ ராஜாதி ராஜா வீட்டு பணிக்கு அனுப்புவதற்கு தயங்க வேண்டாம். இஸ்ரவேலுடைய அவங்களுடைய எப்படியாக களங்கம் பண்ணாங்க, எல்லா தரப்பட்ட மக்கள் களங்கம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல ஏதாவது ஒரு இது நம்ம பண்ணிருக்கோமா, இல்ல காட்ஸ் வேர்ட் விட்டு நம்ம விரோதமா பண்ணிருக்கிறோமா, அல்லாட்டி ஏதோ ஒரு ஐடல் வர்ஷிப் நம்ம இல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம மத்த காரியங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரிசெப்ஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட், அவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யறோம், நம்ம எப்படியாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம், அது நமக்கு ஒரு பாதுகாப்பா இந்த நாட்கள்ல இருக்கிறதா, இல்லைன்னா அதை இன்னும் நம்ம ரிலீஸ் பண்ணாம நம்ம இருக்கிறோமான்றது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குது. ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருந்தோமானால் ஆண்டு இந்த காலை வேளையில நம்ம உற்சாகப்படுத்துறார். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்ம ரீஅஷூர் பண்றாங்கல்ல. நமக்கு நன்றி சுவாமின்னு சொல்லலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலையில கூட சுவாமி எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தாவே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா வீட்டு பணிக்காக தேவன் நீர் எங்களை அழைக்கும் போது கர்த்தாவே அப்பா முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ ஓவர் டைமாகவோ செய்வதற்கு எங்களை இருக்கிற இடத்துல நீங்க பயன்படுத்த சித்தமா இருந்தேன் கர்த்தாவே. இந்த காலை வேலை எங்களை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் எங்களை நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை சோர்வா இருக்கிறோம், உங்களுடைய ஊழியத்துல நாங்க சோர்ந்து போயிருந்தோம்னா எங்களை நீங்க உங்களுடைய வார்த்தையை அனுப்பி தேவன் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏதோ நீர் விரும்பாத பாவம் எங்களுக்குள்ளாக இருக்குமானால் எங்களை இந்த காலை வேளையில அதை சுட்டரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாள் முழுவதும் தேவன் எங்களோட கூட இருங்க. இயேசுவின் ஜெபக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ அக்கா. இந்த காலவேளையில கூட நம் தேவனுடைய சமூகத்துல எசேக்கியேல் புத்தகத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்கு